தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/12/2016 சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மதியம் 2:51 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விரதங்கள் இருப்பதற்கான விதிமுறைகளை எல்லாம் சொல்லப் போகின்றேன். நாளைய தினம் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2017 என்ற ஒரு இனிய ஆண்டு நாளைக்கு பிறக்கப் போகின்றது. பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி இருக்கும்? பிறக்கின்ற புத்தாண்டு பெருமைகளையெல்லாம் சேர்க்குமா? சென்ற ஆண்டை காட்டிலும் சிறப்பாக இருக்குமா? எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டால் இந்த 2017 ஆண்டு இனிய ஆண்டாக அமையும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். அவற்றை பற்றியெல்லாம் நாளைய தினம் தந்தி தொலைக்காட்சியிலே நான் சொல்வேன் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து, விரதம் எத்தனையோ விரதங்கள் இருக்குது. சதுர்த்தி விரதம் இருக்குது, சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம், பௌர்ணமி விரதம், துவாதசி விரதம், கேதார கௌரி விரதம், சோமவார விரதம், கார்த்திகை விரதம், ஏகாதசி விரதம் என்று ஏராளமான விரதங்கள் இருக்கின்றன. அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த விரதங்கள் என்று சொன்னாலே இலை போட்டு சாப்பிடுவது தான் விரதம் என்பார்கள் சிலர். சிலர் ஒரு நேரம் சாப்பிடலாமா என்பார்கள். ஒரு சிலர் முழு நாளுமே பட்னியாக இருக்க வேண்டுமா என்பார்கள். இதற்கென்று நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் கூட அனுகூலமான தெய்வத்தை குறிப்பிட்ட நாளிலே வழிபடுவது நல்லது. பொதுவாக விரதத்திற்கு முதல் நாள் வீட்டை மெழுகி சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வைக்க வேண்டும். கோலம் போடுவது ஒற்றை இலையால் கோலம் போடக்கூடாது, நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். விரதம் என்று வந்துவிட்டாலே அன்று தினம் நாம் வீட்டை சுத்தமாக மெழுகி கூட்டி மெழுகி கோலமிட்டு வைக்க வேண்டும். பூஜை அறையிலே 2 இலைகளால் கோலம் போட வேண்டும். 2 இலைகளால் கோலம் போட்டால் தான் இனிய பலன்கள் கிடைக்கும். அடுத்து விரதத்தை மேற்கொள்கின்ற நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே நீங்கள் குளிக்க வேண்டும். துவைத்து தூய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். திருநீறு, குங்குமம், சந்தனம், ஏதேனும் ஒரு மங்கலப் பொருள் நெற்றியிலே நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே வழிபடப் போகின்ற தெய்வம் யார் என்பதை உறுதி செய்து கொண்டு, கார்த்திகை என்றால் முருகப்பெருமான், ஏகாதசி என்றால் விஷ்ணு, சதுர்த்தி என்றால் பிள்ளையார், இப்படி ஒரு மிகப்பெரிய படத்தை பூஜை அறையின் நடு மத்தியில் பிள்ளையார் படத்திற்கு பக்கத்தில் வைக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் பிள்ளையார் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அதற்கு பக்கத்திலே வழிபட வேண்டிய தெய்வத்தை வைத்து கிழக்கு பார்த்தும் வைக்கலாம், அவர்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற அனுகூல திசை பார்த்தும் வைக்கலாம். வைத்து மங்களப் பொருட்களை அதற்கு சூட்டி மாலையிட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு ஆசன பலகை போட்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். எதற்காக பலகையில் உட்கார்வது என்றால், பூமி புவியீர்ப்பு விசை இழுத்துக்கொள்ளும். நாம் வழிபட்ட பலன்களையெல்லாம் பூமி இழுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் ஹோமங்கள் செய்கிற பொழுதும் ஆலயங்களில் வழிபாடுகளை மேற்கொள்கிற பொழுது குருக்கள் சில இடங்களிலே பார்த்தால் அவர்களெல்லாம் ஆசன பலகை போட்டு மேலே அமர்ந்துதான் ஹோமம் செய்வார்கள். இல்லத்து பூஜை அறையிலும் சிறிய பலகையாக ஒன்று போட்டு அதில் அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். சில தெய்வங்களுக்கு மலர்களால் அர்ச்சிக்கலாம், சில தெய்வங்களுக்கு இலைகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த அத்தனை பொருட்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்தையும் போற்றி போற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். 108 போற்றிகள் சொல்ல வேண்டும். நோன்பு தொடங்குவதற்கு முன்னதாக மஞ்சளிலே பிள்ளையார் படித்து வைக்க வேண்டும். இப்படி பிள்ளையார் பாடல் படித்து நாம் தொடங்குகின்ற அந்த தெய்வத்திற்கு, விரதம் இருக்கின்ற தெய்வத்துக்குரிய பாடல்களை படித்து வழிபட்டால் விரதத்தினுடைய முழு பலன்களும் கிடைக்கும். இன்னும் விரதம் எப்படியெல்லாம் இருக்கலாம், விரதத்தினால் என்ன நன்மைகள், எந்த விரதத்தை யார் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தந்தி தொலைக்காட்சியில் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பாகப்பிரிவினைகளால் பலன் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு பாசம் மிக்கவர்களின் நேசம் கூடும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்பத்தினரின் குணமறிந்து நடந்து கொள்வீர்கள். குருவினுடைய பார்வை 2இல் இருப்பதால் தடுமாற்றங்கள் அகலும். நாளைய புத்தாண்டை நினைத்து ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் இனிமையாக அமைய சனிக்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக கிடைக்கும். சொந்தங்களாலும் நன்மை உண்டு, சொத்துக்களாலும் ஆதாயம் உண்டு. மிதுனராசினியர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். யோசித்து செய்வது நல்லது. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும்.
நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பயணங்களையும் மாற்றியமைக்க முன்வருவீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தோஷ வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள். இன்று சந்தித்த நண்பர்களெல்லாம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் புத்தாண்டிலே நிறைவேறுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, ராகுபலம் மேலோங்கி இருக்கும் என்று திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் விரயத்தால் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றங்களும் உருவாகலாம். செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நூதன பொருள் சேர்க்கை உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கன்னிராசினியர்களே, ஜென்மத்திலே குரு. எனவே உங்களுக்கெல்லாம் பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியம் காட்டுகின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. கூட இருப்பவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இன்றைக்கு தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். லாபமும் இருமடங்காக கிடைக்கலாம். துலாம் ராசினியர்களே, தொட்ட காரியங்கள் தொழில்விடும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். பட்ட சிரமங்கள் இன்றோடு முடிந்து புத்தாண்டு இனிமேல் நல்ல பலன்களை கொடுக்குமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். உண்மையிலேயே சனி விலகும் ஆண்டாக அடுத்த ஆண்டு அமைகின்றது. சனி பாதச்சனியாக உங்களுக்கு நடக்கிறது. எனவே சனி விலகும் நேரத்தில் உங்கள் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் இன்றைக்கு அதிகாலையிலேயே விநாயகப் பெருமானையும் ஆனைமுகப் பெருமானுக்கு பின்னாலே அனுமனையும் பிறகு சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். மாலை நேரத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். தொட்ட காரியங்களில் தொழில்விடும். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு மாலை கிடைக்கும். மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. வருமானம் இருமடங்காக உயரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சூரிய பலம் மேலோங்கி இருக்கும் இன்று அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். வருமானம் திருப்தி தரும். வருங்கால அலங்கரித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இன்றைக்கு பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும் வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, குரு சந்திர யோகம் செயல்படும் என்று குழந்தைகளாலும் நன்மை, கூட இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும். பணப்பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, செவ்வாய் சுக்கிரன் கேது மூன்றும் உங்கள் ராசியில் இருக்கிறார். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, குறு பார்வையால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் பழக்கத்தால் ஒரு சில காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.